பாருங்கள், அப்போஸ்தலர் 18:1 வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்போஸ்தலர் 18:3 அவங்க என்ன தொழில் பார்த்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அவங்க வந்து கூடாரம் தொழிலாளிகளாக இருந்தார்கள், கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். பவுலும் என்ன பண்ணுறாரு? பவுலும் அந்த தொழில் செய்கிறவரான ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அவங்க என்ன செய்கிறாங்க? கூடாரம் பண்ணுகிற தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு? அவங்களோட சேர்ந்து கூடாரம் பண்ணுற தொழிலை வேலை செஞ்சு வந்துட்டுருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஓய்வு நாள் ஜெப ஆலயத்தில் யூதர் கிரேக்கர், ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்தில் யூதர் கிரேக்கர் அவங்களுக்கெல்லாம் பவுல் வந்து புத்தி சொன்னான் அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்து மக்கேதோனியாவில் சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். என்ன பாருங்க, இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? மக்கேதோனியாவில் வந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் என்ன பண்ணுறாரு? ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று அப்போஸ்தலர் 18:3 வாசிக்கிறோம். ஆமென்.